Hi, Vidyashree Subramaniam. Thought for the day. மேரியான் பேவின் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு நோய் வந்துடுது. அந்த நோய் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, அவங்களோட நோய் எந்த இடத்துல பாதிச்சிருக்குன்னா, அவங்க முகத்தில் பாதிச்சு, அவங்க முகம் ஒரு மாதிரி கோணையாக ஒரு மாதிரியாக ஆயிடுது. பிறக்கும் போது அப்படி இல்லை, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் அவங்க முகம் இப்படி ஆயிடுது. அப்புறம் அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு அவங்க வீட்டுக்காரர் இறந்துடுறாரு. இறந்தோடனே அவங்களுக்கு 4 குழந்தைங்க. அவங்க 4 குழந்தைங்களுக்கும் நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கணும், அவங்கள காப்பாற்றி கொண்டு வரணும் அவங்க முடிவு பண்ணுறாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா, அங்கே ஊரில் ஒரு கான்டெஸ்ட் நடக்குது. அந்த கான்டெஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, அக்லியஸ்ட் உமன் யார் உலகத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் நடக்குது. சரி, இவங்க முடிவு பண்ணுறாங்க, ஓகே என் குழந்தைங்கள காப்பாற்றணும், இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இவங்க போய் அந்த கான்டெஸ்ட்டில் பங்கேற்கிறாங்க. இவங்க தான் டைட்டில் வின் பண்ணிடுறாங்க. இவங்க தான் உலகத்துலேயே ரொம்ப அக்லியான உமன், அசிங்கமான உருவம் கொண்ட உமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டைட்டிலை வின் பண்ணிடுறாங்க. டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போய் ஒரு சர்க்கஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க. சர்க்கஸில் ஜாயின் பண்ணிவிட்டு வரவங்க எல்லாம் இவங்கள பார்த்து எல்லாம் சிரிக்கிறது. அப்போது இவங்களுக்கு எவ்வளோ ஒரு அந்த அந்த கஷ்டத்தை அவங்க எவ்வளோ பொறுத்திருப்பாங்க பாருங்கள். ஸோ இவங்க ஊர் ஊராக அந்த சர்க்கஸ்காரங்க போகிறாங்க. அந்த மக்கள் இந்த அம்மாவை பார்த்து சிரிக்கிறதுக்குனே வருவாங்களாம். அப்புறம் அவங்க இப்படியே வாழ்ந்தா ஆனால் குழந்தைங்கள நல்லா வளர்த்திடுறாங்க. 1933 அவங்க இறந்துடுறாங்க. இறந்துட்டு அவங்களுக்கு தான் அந்த வேர்ல்ட்ஸ் அக்லியஸ்ட் உமன்கிற டைட்டிலும் அப்படியே இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மக்கள் ஒருத்தரை எப்பொழுதுமே முகத்தை தான் பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்போ நம்ம முகத்தை பார்க்காம அவங்களுக்கு இருக்கிற உள்ளே இருக்கிற ஆன்மாவை எப்போ பார்க்குறோமோ, அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்கள் எப்போ பார்க்குறோமோ, அப்போ தான் இந்த உலகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிறது நிறுத்த முடியும். ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். அவங்க மூக்கு நல்லா இருக்கா, வாய் நல்லா இருக்கா, இப்படி இருக்காங்களா, அப்படி இருக்காங்களா, நம்ம தலைக்குள்ளே 1008 ஜட்ஜ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. அதை மற்றவங்களால உணர முடியுது. சிலவங்களுக்கு சங்கடமாக இருக்குது, சொல்ல தெரியாது. ஆனால் சிலவங்களுக்கு சங்கடமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருக்கும். எப்போ ஒரு மனுஷனை நம்ம மூஞ்சி முகம் ஒரு அழகை பார்க்காம அவங்களோட ஆன்மாவோட அழகை பார்க்குறோமோ, அப்போ இந்த உலகமே மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாற்றத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் ரெடியாக இருக்காங்க, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஓகேயா?